அதிமுகவுல கட்டுப்பாடு அமைச்சர் வந்து சொன்னாரு, அப்படியே அதிமுக மெகா கூட்டணி அமைச்சாலும் மக்கள் அதை நம்ப மாட்டாங்க அப்படின்ற. அது மக்கள் நம்புவாங்களா நம்பலான்னு ஓட்டு போட்ட பிறகு பார்க்கலாம். ஏன்னா 41 உயிர்கள் இழந்ததை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதிலாம் வந்திருக்குது. நான் கேட்கிற கேள்வி, 41 உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கிறோம். அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் ஒரே சமயத்தில் 41 பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். கரூர் தான் நடந்திருக்குது. அதை பற்றி அதில் என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதையெல்லாம் மடமாற்றம் செய்கிறாங்க. அதுக்கு தான் எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக பதில் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நான் காலையில் 8 மணிக்கு போகிறேன், உடலாம் வந்தாங்க. அப்போ அந்த பிராத பரிசோதனை செஞ்ச உடலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்குது. அதில் என்ன, அதில் ஒட்டியிருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை. கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை ஒட்டியிருக்கு. யார் அரசியல் செய்கிறா? திமுக தானே அரசியல் செய்யுது. நாங்களா அரசியல் செய்யறோம்? ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா? அப்படி ஒரு மோசமான அரசாங்கமா இந்த அரசாங்கம்? சிந்திச்சு பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு எல்லா நிதியிலும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நாங்கள் எந்த இடத்துலையுமே அரசியல் குறிப்பிட்டு பேசலையே. நான் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்ததும் சரி, அறிக்கை விட்டதும் சரி, சட்டமன்றத்தில் பேசுவதும் சரி, நடுநிலையோட தான் பேசுறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நாங்க சொல்றோம். பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட் போனது. ஆனா தாவேக்காவுல கட்டுப்பாடு இல்ல. கட்டுப்பாடு இல்லாத விபத்துக்கான காரணம் 7 மணி நேரம் தாமதம் சொல்லி வழக்கம் கொடுத்தாங்க. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. 4 இடத்துல கூட்டம் நடத்தல. 4 இடத்துல இதே திமுக ஆட்சி தான். திருச்சி அப்ப என்ன நடந்தது? அரியலூர் எப்படி நடந்தது? நாகப்பட்டினம் எப்படி நடந்தது? திருவாரூர் எப்படி நடந்தது? அப்பெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன கும்பகர்ணமா தூங்கிட்டு இருந்ததா? செஞ்சீங்க. ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும். ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த கட்சி தலைவர் குறைச்சு இப்படி இருக்குது, நீ சரி செய்யுங்க அப்படி சொல்ல வேணும். அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது. இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது, இதற்கு எப்படிலாம் நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்ற கூட்டத்தையெல்லாம் எதுவுமே கூட்டலையே, எதுவுமே செய்யலையே. நிகழ்வு நடந்து விட்டது. இந்த நிகழ்வை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி. உடற்கூறு ஆய்வு பண்ணும்போது எதனால சீக்கிரம் பண்ணான்னு சொன்னது வந்து பிரீசர் பாக்ஸ் இல்ல அப்படின்னு மெயினா வந்து அந்த உள்ள வந்து குளிரூட்டப்பட்ட அது வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு மருத்துவமனையில நவீனமாக்கப்பட்ட மருத்துவமனையில எவ்வளவுதான் இருந்தது, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க இவ்வளவு மருத்துவர் அழைக்கிறேன்னு சொல்றீங்க, குளிர்சாதன பற்றி இந்த அரசாங்கம் நினைச்சா வராதா? ராத்திரியா மீட்டிங் போடுறீங்க. ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு டாக்டர் வரவழைக்கிறீங்க. இந்த குளிர்சாதன பெட்டிய ஒரு 41 பெட்டி வரவழைக்க முடியாதா? கரூர்லயே 10-15 இருக்கும். பக்கத்துல எல்லா நகரமும் இருக்குது. நாமக்கல் இருக்குது, பக்கத்துல திருச்சி இருக்குது. எவ்வளவு வந்து குளிர்சாதன பெட்டியும் வரவழைக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அது நாங்க அதுக்குள்ள நாங்க போகல. நாங்க நீதிமன்ற தீர்ப்புக்குள்ள நாங்க போகல. இந்த வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டம் நடத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், இதில் என்னென்ன குறைபாடுகள், எதை சரி செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது, அந்த விவரத்தை தான் நாங்கள் வந்து அரசனுடைய கவனத்தில் கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் போகும்போது ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க, என் நாலேஜ் இல்லாமையே வந்து பண்ணிட்டாங்க. அதுல வந்து அதிமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளர். அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை, எங்களுடைய கவனத்துக்குள்ள இது வரல. அப்படி நேரம் தான் நாங்களே போய் பண்ணியிருப்போம். ஆகவே இது ஊடகங்களும் பத்திரிகைகளும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது என்று. நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க. நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு 56 விதிகளை கொண்டு வந்தோம். அதை பற்றி பேசினோம். அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசால கொடுக்க முடியல. இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல. இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் இந்த 41 உயிர் போனதுக்கு காரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.